அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. விஸ்வாசி ஆணி 3 செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 17, 2025. இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. முருகனுக்கு உகந்த நாள். கருத்தில் கொள்ளுங்க. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு 11:06 வரை சதயம், பின்பு புரட்டாதி. திதி இன்று பிற்பகல் 12:41 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் இந்த முழுவதும் மரண யோகம். சந்திராசு நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. சந்திராசிரை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இன்று கடகராசி கடக லக்கணம் மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாகன செல்லக்குள்ள விழிப்புணர்வோடு செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிதாக பார்த்து தான் வண்டியை எடுக்கணும். அதே போல் தொலைதூரம் பயணங்கள், தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புனீங்கன்னா பாதுகாப்பாக போய் சேரலாம். கருத்தில் கொள்ளுங்க. பதட்டம் இல்லாமல் போகலாம். ஏன்னா சந்திராசு அது வேலையை கண்டிப்பாக செய்யும். அதே போல் சக ஊழியர்கிட்டையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். கணவன் மனைவிக்கிட்டையும் பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் இந்த நாளில் இந்த கடகராசி கடக லக்கணக்காரர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாவே அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து அவங்கள காத்துக்கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த கடக ராசி கடக லக்கணக்காரர்கள் இந்த நாளை செலவழிப்பது சிறப்பு. அவங்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 to 2:30, மாலை 7:30 to 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைச்சா சிறப்பு. அதே போல் இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினாலும் சிறப்பு. குழந்தை பாக்கி ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்க இந்த வீட்டம்மா தலைக்கு குளிச்சிலிருந்து 12, 15, 16, 18 இந்த நாள்லலாம் இருவரும் இணைஞ்சால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதுக்கு முன்னாடியே இணையக்கூடாது. இணைஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறமும் பின்னாடி இணையக்கூடாது. இந்த குறிப்பிட்ட நாளில் ஒன்று இணைந்தால் கண்டிப்பாக இப்போ குறைஞ்சது ஒரு 6 மாதம் எடுத்துங்க. 6 மாதம் இதே போல் நீங்கள் வாழ்க்கையை கடைப்பிடிங்க. இல்லை 1 வருஷத்துக்கு கடைப்பிடிங்க. கண்டிப்பாக 1 மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருமுட்டைகள் முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்போ கரு மிக எளிதில் நின்றுடும். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் காலகாலமாக ஜோதிட சாஸ்திரத்தின் கருத்துக்களும் விஞ்ஞானத்தின் ஆராய்ச்சியின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் புதுமண தம்பதிகளுக்கு திருமணம் நடக்கக்குள்ள திருமணம் முடிஞ்சு அவங்களுக்கு பாலம் பழம் கொடுப்பாங்க. அது வடக்கு சைடை பார்த்து மட்டும் எக்காரத்தை கொண்டும் கொடுக்கக்கூடாது. அவங்க இருவருக்கும் பிரிவினை ஏற்படுத்தும், உடல்வாதிகளை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்கள். மீதி தெற்கு, கிழக்கு, மேற்கு இந்த பக்கம்லாம் எந்த 3 சைடு எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் வடக்கு சைடு வண்டி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கவனத்தில் கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த தவறை பண்ணுறாங்க. நானே நிறைய கோயிலுக்கு போன திருவண்ணத்துலாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடு தாலி கட்டிட்டு வடக்கு சைடு நின்று ஃபோட்டோ எடுத்து வடக்கு சைடு நின்று அவங்க இப்போ இருவரும் இந்த பால் இல்லை பழம் பரிமாறிக்கிறாங்க. அது தவறு. இது ஜோதிட சாஸ்திரத்தின் கருத்து. கண்டிப்பாக பாதிப்புகள் வரும். அவங்களால ஒற்றுமையாக இருக்க முடியாது. பிரிவினை ஏற்படுத்தி விவாகரத்தில் கூட போய் முடிஞ்சிடும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் வடக்கு சைடு பார்த்து படுக்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். கிரகணிகள் அமைப்பில் இறையறில் நிறைந்த இடம் வடக்கு சைடு. அந்த சைடு நம்ம தலையை வைத்து படுக்கக்குள்ள உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு உடல் பாதிகள் ஏற்படும். குறிப்பாக இந்த சிறு குழந்தைங்களாக படுத்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வலிப்பு அதான் ஃபிக்ஸ் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது.
உடல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் வந்துடும். அதே போல் வடக்கு சைடு தலையை வச்சு படுக்கிற பிள்ளைகள் சரியாக ஞாபக சக்தி இருக்காது, அதிகமான மார்க் வாங்க முடியாது, கருத்தில் கொள்ளுங்கள். அதுபோல் யாராவது படுத்திருந்தீங்கன்னா, பிள்ளைகள் படுத்திருந்தாங்கன்னா அவங்கள மாற்றி படிக்க வச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும், மாற்றங்கள் தெரியும். சரியாக படிக்கலைன்னா அந்த பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள். நீங்கள் பயன்படுத்தி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ராகுகாலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, ஏன்னா அது தீவினையை ஏற்படுத்தும். இப்போ போய் குளிகை டைமில் ஒரு தங்க நகை வாங்கினீங்கன்னா திருப்பி உங்களை அந்த இந்த நகை வச்சுக்கினே ஒரு நகையை வாங்க சொல்லாது. ஒன்று இந்த நகை தொலைஞ்சிடும், இல்லைன்னா அடமானத்துக்கு போயிடும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குளிகை டைமில் ஒரு வீடு கிரகவசம் செய்யுங்க, இல்லை எடுத்துக்காட்டுக்கு வாசக்கால் வச்சுங்க. குளிகை டைமில் வாசக்கால் வச்சிங்கன்னா அந்த வாசக்கால் மறுபடியும் இப்போ கிழக்க பார்த்து வாசக்கால் வைக்கிறீங்கன்னா அங்கேருந்து மேற்க வரும், மேற்க இருந்து வடக்க போவோம், வடக்க இருந்து தெற்க போவோம், கருத்தில் கொள்ளுங்கள். இப்படி தான் குளிகை டைம் செய்கிற நல்ல காரியத்தை மாற்றிவிடுமோ தவிர உங்களுக்கு புதிதாக ஒரு வீடை கட்டி அதில் புதிதாக வாசக்கால் வைக்க சொல்லாது. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. அதே போல் இந்த அட்சய திதி, சுப நாட்கள், இந்த நாட்கள்லாம் இல்லை கடன் அடைக்கிற நாட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த குளிகின்ற நாளில் ஒண்டி செய்யக்கூடாது. குளிகின்றது திரும்பி திரும்பி செய்யக்கூடியது, அது தீவினை தான் கொடுக்கும். அதில் சுப பலன் வர்றது கடினம், கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் எக்காரத்தை கொண்டும் இந்த குளிகை டைமில் ஒண்டி எந்த நல்ல காரியமும் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. சூளம் வடக்கு, சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது, விளக்கேற்றுறது. நீங்கள் கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இன்று நீங்கள் விளக்கேற்றணும், கற்பூரம் ஏற்றணும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் பார்ப்போம். இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பாகுது, அருமையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழும், கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும், பிள்ளைகளிடத்திலும் பாசம் அதிகமாக கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் அலுவலகத்திலும் சக ஊழியருடைய ஒற்றுமை இருக்கும், மதிப்பு மரியாதை கூடும், மேல் அதிகாரிகிட்டையும் மதிப்பு மரியாதை கூடும், பரிசும் பாராட்டுகளை பெறுவீர்கள். மிகவும் சிறப்பான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நற்செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள். நீங்கள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறலாம். மிகவும் அற்புதமான நாள் ரிஷப ராசிக்கு. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழும், கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும், அதே போல் உடல் ஆரோக்கியம் பெறும். உங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் இன்று உண்ணு மகிழலாம். மிதுன ராசிக்கு மிகவும் சிறப்பான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சாதனையான நாள். இந்த நாளில் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. உங்களால் செய்ய முடியாத காரியத்தையும் மிக எளிதில் இந்த நாள் நீங்கள் கடந்துருவீங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் சாதனை செய்து மதிப்பு மரியாதையும் நீங்கள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள். கடகராசிக்கு இந்த சந்திராசி இருப்பதால் கவனம் தேவை, விழிப்புணர்வு தேவை. நாள் சிறப்பாக இருந்தாலும் சந்திராசிரம் அது வேலையை செய்யும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக இருக்கணும், வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்தணும், இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போல் கணவன் மனைவிடைய பிரிவினை ஏற்படுத்தும். சந்திராசிரம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். அதனால் இந்த கடகராசி கவனமாக இருக்கணும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் வண்டி வாகன செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும், விழிப்புணர்வோடு செல்லணும். வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும், முக்கியமாக பிரேக் பிடி தான் பார்க்கணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்கள். அதே தான் கடக லக்கணக்காரர்களுக்கும் ராசியை, அதாவது சந்திராசியை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள்.
உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ பலமாக வணங்குங்க. இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக மாறி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாட்களே கருத்தில் கொள்ளுங்க. மரணத்துக்கு உதாரணம் உறங்கிறது தான், தூக்கம் தான். கருத்தில் கொள்ளுங்க. மரணம் ஒரு மனிதனை நெருங்குதுன்னா அது தூக்கம் போல வந்து தான் நெருங்கும். எந்த ஒரு மனிதன் தூங்காமல் இருக்கிறானோ அவருக்கு இந்த உலகத்தில் மரணமே கிடையாது என்று சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் நம்மளால் அதுபோல் இருக்க முடியாது. கருத்தில் கொள்ளுங்க. எடுத்துக்காட்டு கும்பகாரனை எடுத்துங்க. அவர் தூங்கினே இருப்பார். ஆனால் விழித்து அவர் போர் செல்லக்குள்ளே இறந்துட்டார். கருத்தில் கொள்ளுங்க. அவர் தூங்காமல் விழிப்பினோடு இருந்தால் 1000 ஆண்டுகள் 1500 ஆண்டுகள் வாழ முடியும். ஏன்னா ஆதி காலத்தில் வாழ்ந்தவங்களாம் இப்போ ராமர், பரதன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா, லட்சுமணன்லாம் பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க. தூங்காமல் தான் அவங்க இருப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அவங்க தூங்காத நாள் அவங்க 500 வருடம் 1000 வருடம் 1500 வருடம்லாம் வாழ்ந்திருக்காங்க. தூக்கம் தான் ஒரு மனிதனுக்கு மரணம். அதை கருத்தில் கொள்ளுங்க. அளவோடு தூங்குங்க. எக்காரத்தை கொண்டோ பகலில் தூங்காதீங்க. பகல் தூக்கம் பெரும் ஆபத்து. இப்போ இரவுக்கு நைட் டியூட்டி போயிட்டு வந்தீங்கன்னா பகலில் தூங்கி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் ஆயுள் பங்கம் ஏற்படும். ஆயுளை குறைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இரவு தூங்குறவங்க கண்டிப்பாக மதியம் 1 மணி நேரம் வேணால் ஓய்வு எடுக்கலாம். ஆனால் உறங்கக்கூடாது. இரவில் தூங்காதவங்க அது விதிப்பலன், ஒன்றும் பண்ண முடியாது. மதியானம் உறங்கி தான் தீரணும். இரவில் தூங்குறதுக்காக சொல்கிறேன். மதியானத்தில் எக்காரத்து கொண்டு உறங்காதீங்க. அது உடல்வாதிகளையும் ஆயுசையும் குறைக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. எதிர்ப்புகளும் கவலைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய நாள். இந்த நாளை நீங்கள் மிகவும் கவனமாக தான் கையாளணும். முக்கியமாக பிள்ளைகளிடத்தில் மனசாபம் வரக்கூடியதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் கவனமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சிறப்பையும் தரக்கூடிய நாள். அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை செய்து நீங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிட்டும். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். அதாவது சிறு தொழில் செய்வர்கள் தக்காளி, வெங்காயம், காய்கறிகள், கீரை வகைகள், பூண்டு, புளி, ஹோட்டல் வச்சுருவங்க, டீ கடை வச்சுருவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். துலா ராசிக்கு அற்புதமான நாள். கருத்தில் கொள்ளுங்கள். அதாவது எப்படின்னா இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். கண்டிப்பாக இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தோல்விகளும் தொல்லைகளும் மனக்கவலைகளும் பண விரயங்களும் பொருள் விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். உள்ளம் கலங்கும். கருத்தில் கொள்ளுங்கள். கணவன் மனைவியும் பிரச்சனை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கிட்டையோ மோதல் போக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விருச்சிகம் இன்று மிக கவனமாக இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். தேவையில்லாத பிரச்சனைகளும் மறதிகளும் தொல்லைகளும் ஏற்படக்கூடிய நாள். கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் பழகினவர்கிட்டே உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும். கணவன் மனைவிக்கிட்டேயும் பிரிவினை ஏற்படுத்தும். பிள்ளைகளிடத்திலையும் பிரிவினை ஏற்படுத்தும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கை கடைப்பிடிக்கும். அதே போல் உயர் அதிகாரிகிட்டையும் மதிப்பு மரியாதை பாதிப்புக்கு பங்கை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் இன்று அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்குங்க. மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த குலதெய்வம் தெரியாதவங்க காமாட்சி அம்மனை வணங்குங்க. காமாட்சி அம்மனுக்குள்ளே அனைத்து குலதெய்வங்களும் அடக்கும். காமாட்சி அம்மனை மனதார உங்கள் குலதெய்வமாக வணங்கினீங்கன்னா உங்கள் குலதெய்வனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். மகர ராசியை பொறுத்த மட்டும்
நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. தொட்டது விளங்காத நாள், தடங்கல்கள் ஏற்படக்கூடிய நாள், உடல் வாதிகள் வரக்கூடிய நாள், அஜீரண கோளாறுகள் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. அதே போல் யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளையும் வம்புகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போல் கணவன் மனைவியும் பிரிவினை ஏற்படுத்திடும். அதனால் நீங்கள் இந்த நாளை மிகவும் கவனமாக தான் செலவு செய்யணும். கருத்தில் கொடுங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. உங்களுக்கு இறையருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். அடுத்தவங்களுடைய ஆதாயமும் ஆதரவும் அனுதாபமும் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. எந்த ஒரு வேலையை செய்தாலும் விழிப்புணர்வோடு இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். வண்டியை இயக்கி கொண்டு எக்காத்து கொண்டும் மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்களுடைய அனுதாபம் நம்ம கீழே விழுந்துட்டா அவங்க அனுதாபப்படுவாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. அதனால் வண்டி வாங்கி செல்றவங்க கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த நாள் இது போல் இருக்கிறதுனால அது போல் பாதிப்புகளை கொடுக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிறப்பாக அமையும். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. உங்களுக்கு ஒரு புகழையும் ஒரு அந்தஸ்தையும் ஒரு மதிப்பையும் ஒரு மரியாதையும் தரக்கூடிய நாள். மிகவும் சிறப்பான நாள். உங்களுக்கு இந்த நாள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த நாள் உதவி புரியும். வாய்ப்புகள் இருந்தால் பயன்படுத்துங்க. மிகவும் சிறப்பு. இந்த கடகராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனம் தேவை. எது எப்படி இருந்தாலும் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.